வெல்கம் கைஸ். வெற்றி களஞ்சியம் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக்கியமான ஒரு தகவல். அதாவது பாலிட்டியில் குடியரசுத் தலைவர், பிரதமர், துணை குடியரசுத் தலைவர் இவர்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக நம்ம வந்து தமிழ்நாடு காவல்துறையில் பிசிக்கு, எஸ்ஐக்கு, இன்னும் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலேயும் வந்து முக்கியமான டாபிக் பாலிட்டியில் இது 3 வந்து நமக்கு அமையுது. இதுலேருந்து கட்டாயம் கொஷின்ஸ்லாம் பிசியில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, எஸ்ஐயில் கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது, இதுலேருந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அதை நம்ம பார்த்துருவோம். நீங்கள் பார்க்குறது எல்லாமே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை நீங்கள் படிக்கணும், பிடிஎஃப் எனக்கு வேணும் ஆசைப்பட்டு நம்ம டெலிகிராம் இப்போ ஜாயின் பண்ணுறேங்க. நம்ம லிங்கை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்ம குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவரோட அங்கீகாரம் என்னென்ன, அவருக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குது, தனியாக அவர் தனிச்சிறப்பு என்னென்ன இருக்குது, அவர் இடத்துல இருக்கிறது என்னென்ன தகுதிகள்லாம் தேவை அப்படின்ற விஷயத்த பார்க்குறோம். அரசின் தலைவர், பெயரளவிலான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறோம்னா நம்ம குடியரசுத் தலைவரை சொல்கிறோம். ஓகேங்களா? அரசின் தலைவர்னு சொல்கிறோம், பெயரளவிலான தலைவர்னு சொல்கிறோம் அவர். ஓகேங்களா? பெயரளவிலான தலைவர் தான் அவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். குறைந்தபட்ச வயது 35 வயது இருக்கணும். அதாவது குடியரசுத் தலைவர்னா குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும்? 35 வயது இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த வயதுன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அரசு பதவிகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒவ்வொருத்தவங்களுக்கும், இல்லை கவர்மெண்ட்டால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கும் இந்த வயதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுபடி பார்த்தோன்னா குடியரசுத் தலைவருக்கு 35 வயது. நெக்ஸ்ட் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஓகேங்களா? பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா அன்னிலிருந்து 5 ஆண்டுகள் தான் இந்த பதவிக்காலம் தொடர முடியும். அதன் பிறகு கிடையாது. நெக்ஸ்ட் முப்படைகளின் தலைவராக இருக்காங்க. ஓகேவா? ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவின்னு சொல்லிட்டு முப்படைகள் இருக்கு. அந்த முப்படைகளோட தலைவராக யார் இருக்காங்கன்னா இந்த குடியரசுத் தலைவரே இருக்காரு. நெக்ஸ்ட் இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அதாவது மிக உயரிய பொறுப்பு இதுதான் இந்த குடியரசுத் தலைவர். இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்கிறவங்க யார் அப்படின்னா இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் என்ன பண்றாரு, இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். குற்ற விசாரணை முறையின் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம். இவங்களை வந்து குற்ற விசாரணை மூலம் பதவி நீக்கம் செய்யலாமா? ஓகேங்களா? இவங்க வந்து ஏதாவது குற்றம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்ற பதவியிலிருந்து நீக்க செய்யலாம். நெக்ஸ்ட் மரண தண்டனை ரத்து செய்யும் அதிகாரம் உண்டு. ஓகேவா? யாராவது பெரிய குற்றங்கள் செஞ்சு மரண தண்டனை இருக்காங்கன்னா அவங்கள அந்த மரண தண்டனையிலிருந்து ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் இந்த குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இதுல சொல்லியிருக்காங்க. 3. நெக்ஸ்ட் வந்து 3 நெருக்கடி நிலைகளை பிரகடனப்படுத்தும் அதிகாரம் உண்டு. ஓகேங்களா? 3 நெருக்கடி இருக்கு. மாநில இருக்கு, தேசிய நிதி நெருக்கடி சொல்லிட்டு 3 நெருக்கடி இருக்கு. அந்த 3 நெருக்கடியும் இந்த பிரகடனப்படுத்துறதுக்கூட அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்களவை, மாநிலங்களவை, அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசம், சட்டமன்ற, பேரவை ஆகிய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஓகேங்களா? மக்களவை, மாநிலங்களவை, அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச, சட்டமன்ற, பேரவை ஆகிய உறுப்பினர்களால் தான் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட். பதவி விலகல் கடிதத்தை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்க வேண்டும். அதாவது இப்ப குடியரசுத் தலைவர் பதவி விலகிறாருன்னா அந்த கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர் இருப்பாரு, அவர்கிட்ட தான் என்ன பண்ணணும், அந்த கடிதத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, பிரதமர், மத்திய அமைச்சர், உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், ஆளுநர், அட்டர்னி ஜெனரல், தேர்தல் ஆணையர், தலைமை தணிக்கையாளர், தேசிய மனித உரிமை ஆணையம் தலைவர் போன்றவர்கள் இவரால் நியமனம் செய்யப்படுகின்றனர். ஓகேங்களா? போன்றவர்கள் இவரால் தான் நியமனம் செய்யப்படுகின்றனர். அப்போ வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஒரு நிறைய பதவியில் இருக்கிறவங்க இவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட். முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எல்லாரும் தெரிஞ்ச கொஸ்டின், முக்கியமான கொஸ்டினும் கூட. குடியரசுத் தலைவர்னு ஒரு கொஸ்டின் பண்ணா முதல் குடியரசுத் தலைவர் யாரு நம்ம தெரிஞ்சிடணும். யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட். முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னா பிரதீபா பட்டேல். முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பட்டேல். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் முஸ்லிம் குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜாகிர் ஹுசைன். முதல் முஸ்லிம் குடியரசுத் தலைவர் யாரு? ஜாகிர் ஹுசைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவர் பதவி வகித்த முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரா பதவி வைத்தாரு, ஆனா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி வைத்தவர் யாருன்னா ஹிதயத்துல்லா அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பதவி வைத்திருக்காரு. நெக்ஸ்ட் யாரை பத்தினா துணை குடியரசுத் தலைவர், அவரோட அதிகாரங்கள், அவருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம பார்த்துடுறோம். நெக்ஸ்ட்னா குறைந்தபட்ச வயது 35. ஓகேங்களா? அதாவது குடியரசுத் தலைவர் எவ்வளோ அதே தான் துணை குடியரசுத் தலைவருக்கும் குறைந்தபட்ச வயது எவ்வளோன்னு 35. நெக்ஸ்ட் பதவி காலம் 5 ஆண்டு. ஓகேங்களா? பதவி காலம் அதே 5 ஆண்டு தான். குடியரசுத் தலைவர் என்னவோ அதே தான் இந்த துணை குடியரசுத் தலைவருக்கும். நெக்ஸ்ட். பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். ஓகே, குடியரசுத் தலைவர் தான் இவருக்கு என்ன பண்ணுவாரு, இவருக்கு மேல இருக்கவர் அவரே வந்து இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். நெக்ஸ்ட். பதவி விலகல். ஓகேங்களா? பதவி விலகல் கடிதம் குடியரசுத் தலைவரிடம் வழங்குவார். ஓகேவா? துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், பதவி விலகிறார் அப்படின்னா இந்த பதவி விலகிற இந்த கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவரிடம் தருவாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். முதல் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படுவாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? நமக்கு தெரியும். நெக்ஸ்ட். ராஜ்யசபாவின் தலைவராக யார் இருப்பார் அப்படின்னா இந்த துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவோட தலைவராக இருப்பாரு.
ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவர் அல்லாத போது அவருடைய பணிகளை இவர் கவனிப்பார். ஓகேவா? குடியரசுத் தலைவர் இல்லை அப்படின்னா, இப்போ குடியரசுத் தலைவர் இன்னும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அந்த வேலைகளை யார் செய்வா அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான் செய்வாரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரதமரை பத்தி பார்க்குறோம். பிரதமருக்கு உண்டான அங்கீகாரங்கள் என்னென்ன, அவருக்கு உண்டான வயது, அது மேல்கடிகிற விஷயத்தையும் பார்க்க போறோம். அரசாங்கத்தின் தலைவர் உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்றோம். பெயரளவிலான தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக இருக்காரு. அரசாங்கத்தின் தலைவர் உண்மையான தலைவராக யார் இருக்காருன்னா பிரதமர் இருக்காரு. ஓகேங்களா? குறைந்தபட்ச வயது 35. இப்போ நம்ம குடியரசுத் தலைவர் 35 பார்த்தோம், துணை குடியரசு 35 பார்த்தோம், பிரதமருக்கு வந்து 25. ஓகேங்களா? எல்லாத்தையும் கவனிச்சுங்க. பிரதமருக்கு குறைந்தபட்ச வயது எவ்வளோ? 25 வயது இருந்தால் நீங்கள் பிரதமருக்கு போட்டியிடலாம். அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பதவி காலம் 5 ஆண்டுகள். ஓகேங்களா? எல்லாருக்கும் என்னது பதவி காலம் 5 ஆண்டுகள் தான். இவங்க 3 பேருக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்க 3 பதவியில் இருக்கிறவங்களுக்கும் பதவி காலம் 5 ஆண்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர். பதவி பிரமாணம் யார் செய்து வைப்பார்? பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் தான் செய்து வைப்பார். நெக்ஸ்ட், முதல் பிரதமர் யாருன்னா நேரு. முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு தான் முதல் பிரதமர். நெக்ஸ்ட், அதிக ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் யாருன்னா நேரு தான். ஓகேங்களா? 17 ஆண்டுகள் இருந்திருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் இடைக்கால பிரதமர் யாருன்னா குல்சாரிலால் நந்தா. முதல் இடைக்கால பிரதமர் யாரு? குல்சாரிலால் நந்தா. வெளிநாட்டில் இருந்த முதல் பிரதமர் யாரு? லால் பகதூர் சாஸ்திரி. அது வெளிநாட்டில் இறந்திருக்காரு. இவர் யார்? லால் பகதூர் சாஸ்திரின்றவர் வெளிநாட்டில் இறந்திருக்காரு. நெக்ஸ்ட், முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. முதல் பெண் பிரதமர் யாரு? இந்திரா காந்தி. கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் தெளிவா. இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிரதமரோட வயதெல்லாம் கேட்டிருக்காங்க. உண்மையான தலைவர் யாரு அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப முக்கியமான டாபிக் பாலிட்டியில் இந்த பிரதமரை பற்றி வருது, குடியரசுத் தலைவர். அதனால நீங்க கட்டாயம் நீ வந்து பார்த்துருக்க வேண்டியது இதெல்லாம். இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரதமராக பதவியேற்ற மிக வயதான நபர் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். 81 வயசுல வந்து பிரதமராக பதவியேற்றிருக்காரு. ஓகேங்களா? பிரதமராக பதவியேற்ற வயசானவர் யாருன்னா இந்த மொரார்ஜி தேசாய் தான். 81 வயதுல அவர் வந்து பதவியேற்றிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இளம் வயது பிரதமர் யார் அப்படின்னா ராஜீவ் காந்தி. 40 வயதிலே இருந்திருக்காரு பிரதமர். 25 வயதிலே வரலாம், பட் ஆனால் இவர் 40 வயதில் இவர் தான் இளமையான பிரதமராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட், பதவியை ராஜினாமா செய்த முதல் பிரதமர் யார் அப்படின்னா வயது ரொம்ப அதிகமான காரணத்தால் என்ன பண்ணியிருக்காரு? மொரார்ஜி தேசாய் வந்து பதவி விலக செஞ்சிருக்காரு. ஞாபகம் வச்சுங்க கரெக்டா. ஓகேங்களா? 81 வயசுல அவர் தான் இருந்திருக்காரு, வயதான நபராக இருந்திருக்காரு. அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? பதவியை ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட், பதவியில் இருக்கும் போதே காலமான முதல் பிரதமர் யார் அப்படின்னா நேரு. ஓகேங்களா? பதவியில் இருக்கும் போதே காலமானார் நேரு. நெக்ஸ்ட், பதவியில் இருக்கும் போதே கொல்லப்பட்ட முதல் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி. பதவியில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க? இந்திரா காந்தி கொல்லப்பட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். காங்கிரஸ் கட்சி சாராத முதல் பிரதமர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் பத்தி 3 பார்த்துருப்பீங்க. வயதானவர் அவர் தான். பதவியில் ஏதாவது பிரதமராக இருக்கும் என்ன பண்ணியிருக்காரு? பதவி ராஜினாமா செய்த முதல் பிரதமர் அவர் தான். வயதான காலத்துல வந்து பதவியேற்ற முதல் பிரதமர் அவர் தான். காங்கிரஸ் கட்சி சாராதவரும் இந்த மொரார்ஜி தேசாய் தான். இந்த 3 கொஸ்டின் தொடர்ச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், முதல் துணை பிரதமர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? இந்தியாவின் இரும்பு மனிதர் சொல்ற அழைக்கப்படுறோம். ஓகேங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் படிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து நான் வந்து ஏதோ ஒரு வாட்டி பார்க்குறேன் அப்படின்றது மட்டும் இல்லாத நம்மளோட பிடிஎஃப் நான் இது வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் தந்துடுறேன். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீ டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னாலும் நான் அதுவும் டெஸ்ட் சீரிஸ் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே போடும். அதை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வர காம்படிட்டிவ் எக்ஸாமில் எஸ்ஐ வந்து பிசி ரெண்டுத்தையும் வந்து ஈஸியாக நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? எஸ்ஐக்கு வந்து இப்போ வந்து கால்ஃபர் வரப்போகுது. கட்டாயம் இந்த ஒரு மாதத்தில் வந்துடும். இந்த மாதத்தில் நம்ம வெயிட் பண்ணி கண்டிப்பாக பார்த்து நெக்ஸ்ட் வர கால்ஃபரில் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த வர நோட்டிஃபிகேஷனில் நம்ம செலக்ட் ஆகி வேலைக்கு போயிடணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம கூட பயணிங்க. ஓகே, நன்றி.